ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கோழி குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இப்போ கரம் மசாலா பொடி, உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா, கறி மசாலா எது இருக்கோ அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நான் குழம்பு மிளகாய் பொடி, நான் எல்லாம் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் தூக்கலாக இருந்தால் தான் கறி குழம்புக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கவுல் அடிக்கிற மாரி இருக்கும். நல்லா காரம் சொல்லுன்னு இருக்கிற மாரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி செஞ்சால் இதிலே நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதங்கணும். கறியும் சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு இடையில் நீங்கள் இதில் வெந்நீர் தான் ஊற்றி வேக வைக்கணும். பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நல்லா வதக்கிட்டு வெந்நீர் நல்லா தண்ணியாக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இட்லி தோசைலாம் ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 5-6 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம். இப்போ நல்லா கொஞ்சம் 3/4 பதம் வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ போட்டு சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா வந்த பிறகு அரைச்சி வச்ச விழுது இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா குழம்போடு சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து கொதி வரணும். இப்போ குழம்பு நல்லா கறியெலாம் நல்லா சாஃப்டாக வெந்து போச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 2யும் போட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் திறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் திறந்து சாப்பிட்டிங்கன்னா மணமாக சூப்பராக